இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மறைமலை நகரில் இருக்கக்கூடிய மலை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட நட்பு, அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட அண்ணா, என்னோட தம்பி எல்லாருமே சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். என் தம்பி சொன்னால் எனக்கு ரூட்டு தெரியும், ஆல்ரெடி நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போக ஆரம்பித்தான். போகிற வழியில் என்னோட ஸ்லிப்பர் வேறு அத்து போச்சுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரமாவது சுற்ற விட்டானுங்க. நடந்து அந்த காலில் ஸ்லிப்பரே இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஒருவேளை முருகப்பெருமான் வந்து ஸ்லிப்பரே இல்லாமல் ஒரு வந்து நடந்து வரணும் சொல்லிட்டாரு போதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக கோவிலுக்கும் கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போய் பார்த்தா முன்னாடி வாசல் வழியாக நான் ஏற மாட்டேன், எனக்கு வந்து மலை வழியாக தான் போகணும்னு சொல்லிட்டு என்னோட நட்பு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மலையில் ஏறும்போதே வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு விநாயகர் பெருமான் இருந்தார். அங்கே உட்காந்து எல்லாரும் தோப்புக்காரனெல்லாம் போட்டுட்டு நான் சாமியும் வேண்டாமல் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலையில் ஏறும்போது சின்ன மலை அப்படின்றனால எதுவுமே தெரியல. பட் ஆனால் ஏறும்போது போகும்போதே ஸ்லிப் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜாலியாக எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது சுற்றி முற்றி பார்த்தா அப்போவே வந்து வியூ எல்லாமே சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். போகும்போது வந்து என்னென்னா கோவில்கிட்ட என்ட்ரன்ஸ் ஆனதுமே அந்த கோவிலை சுற்றி வந்து குட்டி குட்டி கற்கள் எல்லாமே வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அதிலேயே எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி கற்கள் எதுவுமே வந்து அடுக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லி எழுதியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முருகப்பெருமானை வந்து சன்னதியில் போயிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு சைடாக பார்த்தா முருகப்பெருமான் சிலை வந்து ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸ்லேயே. அதையும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து என்னன்னா கீழே இருந்தெல்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் அங்கெல்லாம் சுற்றி நின்று எல்லாமே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து நான் வீடியோ தான் எடுப்பேன், நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிவிட்டு நான் சொல்லிட்டேன் எனக்கு முன்னாடியிலேருந்து மறுபடியும் நான் ஏறி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் கீழே இருந்து மேலே ஏறிட்டு ஃபன் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். பின்னாடி கோவிலுக்கு பின்னாடி போனால் வியூலாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லவும் போய் சுற்றி பார்த்தா செம்மையாக இருந்ததுங்க. ஹைட்டாக மரங்கள்லாம் இருந்தது. அந்த பிளேஸே சூப்பராக இருந்தது. பார்த்ததும் சரி இப்படி கீழே போகலான்னு பார்த்தா அங்கே ரூட் எதுவுமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து சரி வாங்க இவ்வளோ தூரம் என்ன நடக்க விட்டிங்களா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வாங்க கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போயிட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க, சாமி பாட்டை. கோவிலுக்கு வந்ததுனால சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வாங்க அங்கே பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் வேலை இருக்குது, மேலேயே போயிட்டு அவங்களே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கோவில் போனோம். பார்த்தா கோவில் எல்லாமே பூட்டி தான் இருந்துச்சு. சுற்றி முற்றி பார்த்தா ஆனால் உண்மையாக ரொம்ப நல்லாவும் இருந்தது. அந்த கிளைமேட்டு அந்தளவுக்கு வெயில் அடிக்கல, ஓகே நார்மலாக இருந்தது. என் தம்பி அங்கே ஒரு திண்டு இருக்குது, நான் மேலே தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குரங்கு சட்டையெல்லாம் அவங்க காட்ட போயிட்டான். நான் இல்லை எனக்கு இங்கே வந்து பெருமாள் கோவில் இருக்குவாங்க, நான் சாமி கும்பிட்றேன்னு சொல்லிட்டு போனேன். பட் எல்லாமே க்ளோஸில் தான் இருந்தது. ஆனால் கேட்டு வழியாக பார்த்தா எல்லாமே தெரிஞ்சுது. ஆனால் நல்லா இருந்தது அந்த என்ஜாய்மெண்ட் மூமெண்ட் வந்து. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மலைக்கு மேலே ஏறி நின்றுட்டு அது குட்டி குட்டி பாறை மாதிரி தான் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடிட்டு கிடந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கள் அண்ணன் நானும் இந்த குரங்கு சட்டையெல்லாம் காத்துவேன், என்னால் முடியும்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கமாக ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டான். நானும் எங்கள் அக்கா அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு எப்படி பண்ணிட்டு ஸ்டெப்ஸ் போட்டுட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபன்னெல்லாம் முடிச்சுட்டு என் தம்பி நானும் ஏறுவேன் நீங்கள் மட்டும் தான் நிற்பீங்களா சார், அவனும் ஒரு பக்கமாக ஏற ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் இறங்கிட்டோம், அவனுங்க ஏறி நின்று ஆடிட்டு இருந்தானுங்க. அங்கே ஒரு ஜீவன் ஏன்னா நான் வீடியோலாம் எடுப்பேன், என்னோட கேமரா ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையில் அடிச்சுக்கிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பின்னாடி சுற்றி முற்றி வியூலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததில்ல, சூப்பராக இருந்தது. நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. டாட்டா பை பை.